அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அன்சார் மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை படித்து பார்த்து அந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளையும் வாழ்க்கை முறையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு துவாவை நாங்கள்லாம் செய்து வருகிறோம். இந்த செய்திகள் சில பேருடைய காதுகளில் நல்லா விளைவிக்கிறான், பல பேர்களை அதிலிருந்து விலக்கி வைத்து விடுகிறார். செய்திகள் நம் காது வரை வருவதுதான் இன்றைய கால சூழ்நிலையில மிகச்சிறந்த அறுப்படையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்முடைய காதுகள் எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறது, எதையோ பார்த்து கொண்டிருக்கிறது, எதையோ பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வல்ல ரஹ்மான் சில பேர்களுக்கு மாத்திரம் அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் அவனுக்கு மிக விருப்பமான தூதரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு தருகிறான். இந்த வாய்ப்பை பொறுத்தவரை நம்முடைய பார்வையில் லேசா இருக்கும். அவன் எப்போ விளங்கும்னு சொன்னாக்கா, ஒன்று மௌத்தான நேரத்தில் விளங்கிறோம், அல்லது மௌத்தான பெண்ணை விளங்கிறோம். ரொம்ப நேரத்தை நாம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணத்தை தான் போட்டுருவோம். அதனால் பெரும்பாலுமே எங்கெல்லாம் நேரங்கள் வீண்விரயமாகிறதோ அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான தருணம். இது வணிகர்கள் உச்சத்தில் இருக்கிற நேரம். இது இளைஞர்கள் இன்றைக்கு பாடாகப்படுகிறார்கள். ஆகையினால இது போன்று அல்லாஹ் சொன்ன விஷயத்தை, தூதர் சொன்ன விஷயத்தை முதல்ல காதால் கேட்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு வெளியே போற வரைக்கும் வேலை செய்யணும். அப்ப நம்ம இந்த வகுப்பட கடந்த 2-3 வாரமாக ஹஜ்ஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜுங்கிறது என்ன? மிக முக்கியமான கடமை. அது மிக முக்கியமான, யாருக்கெல்லாம் பொருளாதார வசதி இருக்கிறதோ, உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை சரியா விளங்காம இருக்கிற பெருங்கொண்ட கூட்டங்கள் இருக்கிறார்கள். அதுக்காக நம்ம ஒரு 5 நிமிடம் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்டா 5 நிமிடம் 7 நிமிடம் தான் இல்லை நம்ம சொன்னது. அதையும் எனக்கு கேட்க வேணாம் அப்படின்னு போகிறவர்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 5 நிமிடம் அவர்களுக்கு பெரிய விஷயமாகப்படுகிறது. மற்ற காரியம் அந்த வீட்டில் பேசிதான் இப்போ அந்த மக்கள் இருக்குது. இன்னும் வச்சா அப்படி இருக்கிற அங்கே படியா இங்கே படியா அப்படின்னு அவ்வளோதான். வேற ஒரு பெரிய சாதனை செய்ய மாட்டாங்க, போன மாட்டாங்க. சரி, அளவு அதை விடுங்க. வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்த அருட்கொடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சில பேர்களுக்கு அதை கேட்கிற அந்த வாய்ப்பு இருந்ததுக்கான அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நானும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம், ஹஜ்ஜி என்பது மிக இலகுவான ஒரு விஷயம்தான். அதை 70 மாதத்துக்கு கஷ்டமாக்கி வச்சிருக்கிறாங்க அரசாங்கமும், அதுக்கு துணை போகிற ஆட்சியாளர்களும். அதுக்கு பிறகு அதை வைத்து வியாபாரம் செய்கிற டிராவல்ஸ்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை மிக கடுமையாக ஆக்கி வைத்திருக்காங்க என்ற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அது சம்பந்தமாக நம்மகிட்ட சில கேள்விகள் கமெண்ட்ல கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்னது? நியத்து வைத்தல். எல்லா விஷயங்களுக்கும் நியத்து என்பது உள்ளத்தில் நினைத்து கொள்ளுதல். ஹஜ் உம்ராவுக்கு மாத்திரம் வெளிப்படையாக சொல்றது ஒன்று பார்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த இந்த 5 எல்லைகள் சவுதி அரேபியாவில் இருக்குது. அந்த 5 எல்லைகளில் ஏதாவது ஒரு எல்லைக்கு போகும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லிவிட வேண்டும். லப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜன். வெறும் உம்ரான்னாக்கா லப்பைக்க உம்ரத்தன், அவ்வளவுதான் சொல்லியாச்சா. அங்கே அதுக்கு பிறகு அந்த எல்லைக்கு சென்ற பிறகு இதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடாது. நகை வெட்டுறது, முடி வெட்டுறது, செட்டு பூசிக்கிறது,
வேட்டையாடுகிறது, நிக்கா விஷயம் பற்றி பேசுறது, தலையை மறைத்துக் கொள்வது, பெண்களாக இருந்தால் முகத்தை மறைத்தல் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள். இப்போ காபாக்குள்ள அதுக்கு தன்மையாக சொல்லணும். லப்பைக்கல்லாஹு லப்பை லப்பைக்கல்லா ஷரீக்க லக்க லப்பை இன்னல் ஹம்த வன்னியாமத்த லக்கவல் முல் லா ஷரீக்க லக். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அங்கே வேற ஒரு விஷயம் என்னங்க, அந்த அவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். 2 விஷயம் தான் அவ்வளோ இருக்குது. என்னது, யாரும் நான் விட்டேன், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் யாரும் இல்லை, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான யாரும் கிடையாது, உனக்கு தான் எல்லா புகழும், ஆட்சியில் யாரும் உனக்கு தான். அதான் இருக்குது உள்ள தமிழ் அர்த்தம் அவ்வளோதான் இருக்குது. அதை சொல்லிக்கிட்டே போக சொன்னாங்க. அதை சொல்லுவாங்க. மற்ற திக்கர்களை எல்லாம் மனசில் சொல்லி சொன்னாங்க. இதை மாத்திரம் வெளிப்படையாக கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க, கொஞ்சம் சவுண்டாக சொல்ல சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த காபாவை பார்க்கின்ற வரை இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காபாவை உள்ள நுழையும் போது ஏற்கனவே உள்ள துவா இருக்குது இல்லையா, அல்லாஹ் மஃப்தஹ் அப்வாப ரஹ்மத்திக நம்ம பள்ளிவாசல் சொல்லணும். அங்கேயே துவா தான். எக்ஸ்ட்ரா 2-3 வார்த்தை வேறு சேர்ந்து வருது. அதை மனப்பாடம் பண்ணணும். அதை சலாத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் மஃப்தஹ் அப்வாப ரஹ்மத்திக எப்படிலாம் வருது பார்த்துட்டு உள்ள போய் என்ன செய்யணும், எங்க நம்ம தவம் ஆரம்பிக்கிறோம் அங்கே போய் நின்றுக்கணும். சரியா? இங்க இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் இன்னொரு கட்டுக்கதை ஒரு நிலவு. அது முதல் முறையாக அதை பார்க்கும்போது கண்ணை முடிட்டு போறாங்கலாம் உண்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த சவுதிக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. அந்த வாசலுக்குள்ள பிறகு கண்ணை முடிக்கிட்டே போவாங்க. சில பேர் போய் அங்கே போய் திறக்கணும். இல்லை காபா பார்த்து திறந்தாக்கா அப்படி அவங்க நினைச்சோன்னா உடனே அந்த துவக்கம் ஆகிடும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிற கட்டுக்கதை. நான் அங்கே சர்வீஸ் பண்ணும்போது சவுதி இருக்கும்போது பல பேர் இப்படி கண்ணை மூட்டு அந்த படி கட்டியிருக்காங்க. இப்பெல்லாம் அந்த காலத்தில் படி கிடையாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி படிலாம் கிடையாது. லெவலாக இருக்கும். இப்போ கண்ணை கொண்டு கீழே மோத்தானு நான் பார்த்துருக்கேன். இதை செஞ்சுட்டு கண்ணை மூட்டு படி இருக்க தெரியாத உழுந்து வாரி அறிவு போய் அடக்கம் பண்ண விஷயங்கள் நடக்குது. காரணம் என்னன்னா, இல்லாத விஷயங்களை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டாத விஷயங்கள்லாம் கபல் அதாவது செய்யறது தான் காரணம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, உள்ள வந்த பிறகு முதல்ல என்ன செஞ்சாங்க, அந்த ஹஜ்ரத்தை தொட்டாங்க, தொட்டு அதை முத்தம் போட்டாங்க. இப்படி அதிசயம் வருது. புகாரில் 1611 வயசு அவருக்கு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்படி உமர் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு. என்ன சொன்னாங்க, எப்படி வாசகம் வருதுன்னு சொன்னாக்கா, எஸ்தலிமுகு வைபபிலுகு அப்படின்னு வாசகம் வருது. அதை தொட்டாங்க, அதை முத்தம் போட்டாங்க. உடனே இன்னொருத்தர் இருக்கிறார், ஒரு சுமைர் இப்னு அரபின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. 1611 வருது இந்த விஷயம். புகாரில ஒரு கேள்வி கேட்கிறாரு இவ்வளவு முறையில் போய், ரசூலுல்லாஹ் தொட்டாங்க முத்தம் போட்டாங்க நீ சொல்றீங்க, ஒருவேளை கூட்டம் இல்லாம இருக்கும். அப்ப என்ன சாத்தியமா இருந்துச்சு, அதெல்லாம் தொட்டாங்க முத்தம் போட்டாங்க, கூட்டமா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். கூட்டம் எல்லாம் போக முடியாது, அதுக்காக கேட்கிறாரு அவர். அது கூட கோவப்படுறாங்க. குடும்ப முறையில் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், கூட்டம் வந்தா என்ன பண்றது, அது இருந்தால் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொரு வச்சுக்க இப்படியே வாசல் இருக்கு. இதெல்லாம் எமன்ல வச்சுக்க அப்படி திருடாரு படிச்சு, இதெல்லாம் உங்க எமன்ல வச்சுக்க கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் ரசூலுல்லாஹ் தொற்றுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், முத்தம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நீ செய்யாம நீயா கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படி கூட்டம் வந்தா என்ன பண்ணி கேள்வி கேட்டுட்டு வாருக்கிற அப்படின்ட்டு சொல்றது யாரு, இவ்வளவு முறையில் சொல்றாங்க. இந்த செய்யப்பட்டிருக்கு. அதே அதே 16/12 இப்னு அப்பாஸ் இன்னொரு சகிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்ததாக எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்து மேல உட்கார்ந்துருந்தாங்க. ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டே தவம் பண்ணாங்க. தவம் பண்ணும்போது அந்த ஆரம்ப இடத்துக்கு வரும் பொழுது இப்படி இஷாரா பண்ணாங்க. அப்படி இருக்கு. அதே வாசகம் இங்கே பதிவு செய்யப்படுது. இப்னு அப்பாஸ் அறிவிப்பதாக எப்படி பதிவு செய்யப்படுது, இப்படி வாசகம் இருக்குன்னு சொன்னாக்கா, அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளமா அத்தார் ருக்குன், அந்த ருக்குன் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப இடத்துக்கு வந்தபோது அஷார இலைஹி, அவர்கள் அந்த இடத்துல கையை தூக்கி இஷாரா பண்ணாங்க, சுட்டி காட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. எப்படி, ஒட்டகத்தில் சுத்தி கொண்டு இருக்கும் போது கிட்ட போய் நின்று பொறுத்துக்கு சாத்தியம் இல்லை, அப்ப நான் இஷாரா பண்ணேன்.
எப்பெல்லாம் நமக்கு தொடர்புக்கு சாத்தியம் இருக்க ஒரு தொட்டு முத்தம் போட்டு நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை வந்து நம்ம சட்டம் எடுக்கணும். இப்போ புரியுதா? ஒரு அதிசயம் படித்து விட்டு உடனே அதை கோவிடக்கூடாது. ஏன்னா பாருங்க, அந்த காலத்தை வந்து இவ்வளவு ரலியல்லாஹு பார்த்த விஷயம் இவ்வளவு அப்பாஸ் தெரியாம இருக்குது. இத்தனைக்கும் ஒரே சகாபாக்கள் தான் எல்லாரும், தகவல்களோடு கிடையாது. இதுதான் ஹதீஸ்களுடைய உசூல் அடிப்படையில் தான். எந்த விஷயத்தை வந்து பேசினாலும் அந்த விஷயத்தை ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சு கொடுத்தவருக்கு பார்த்து ஆகிவிடாது. இதை டீப்பா போய் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதாக இருந்தால் அது சம்பந்தமான எல்லா ஹதீஸையும் கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் படித்து அதுல ஒரு முடிவு எடுக்கணும். இதுதான் அடிப்படை உசூல் ஹதீஸ். இது புரியாத கொஞ்சோடு படிக்கும் போது சிந்தர்பான ஹதீஸ் இந்த பாருங்க. இப்ப நடைமுறை இருக்கிறதுனால எந்த சில சிந்தர்பான ஹதீஸ் நம்பர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப படிக்கிறோம் நம்ம அந்த விஷயத்துல தொட்டு முத்தம் போடுற விஷயத்துல சாத்தியமாக இருந்தால் தொட்டு முத்தம் போட வேண்டும், சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இசாரா செய்ய வேண்டும் என்று 2 ஹதீஸ் பண்ண வேண்டும் இல்லையா? இதுதான் சட்டம். அப்ப அந்த இப்போ வந்து எல்லாம் வினவாக்கி வச்சிருக்காங்க. எங்க ஆரம்பிக்குது? அங்க பச்சை லைட் போட்டுருப்பாங்க சவுதியில. அங்க பச்சை லைட் நின்றுக்கிட்டு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு இருக்கும். அங்க வந்து என்ன செய்ய வேண்டியது? நம்ம முடியாது, போய்கிட்ட தொட்டு முத்தெல்லாம் போட முடியாது. அங்க ஒரு கூட அதுக்குன்னே வரும். பாகிஸ்தானி, பங்களாதேஷ், ஒரு நாள் அப்படி என்ன வரும்? அது எப்படியாவது சுற்றுலா தவம் செய்யாம போகுது. நாங்கள் தொட்டே அவன் முத்தம் போட்ட கூட்டத்தில் வரும். அங்க போய் செத்த மோத நாள் தான் உண்டு. நம்ம பார்த்துருக்கலாம் எப்படி அங்கே போய் இடிஞ்சு விழிஞ்சு முடியாம தொங்கி அந்த போலீஸ் பிடிச்சி அடிஞ்சு இப்படிலாம் நடக்குது. காரணம் அது ஒழுங்கா இந்த விஷயத்தை விளங்காம, ஹஜ்ஜுன்னா என்னன்னு விளங்காம, எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லவில்லையோ அதெல்லாம் கடமை மாதிரி நினைச்சுட்டு போய் அந்த முண்டி அடிச்சு போய் முத்தம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி மௌத்தாக ஆளெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம டீசெண்டாக போய் அந்த நினைச்சாதான் அந்த இடத்துக்கு போய் கையை இப்படி உழந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லிட்டு அப்படியே தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யும் பொழுது அந்த ருக்குனுல் யமான்ங்கிற ஒரு இடம் வரும். அது வரைக்கும் வந்து திக்ர் செய்யணும், துவா செய்யணும், இஸ்திக்ஃபார் சொல்றது, எது வேணாலும் செய்யலாங்க. வேற பற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா புக்கு கொடுத்துருப்பாங்க. சார் டிராவல்ஸ் காலம் அங்கே அப்படி இதை ஓதணும், இன்னும் ஒரு ஷிப் கொடுத்தா இது ஓதணும் அது ஓதணும் சொல்லணும். அப்படின்னா சொல்லாவது எந்த துவாவை கொடுக்கல, மாறாக எப்போதும் உள்ள தவாப்பு தான். இது வரைக்கும் ருக்குனுல் யமான் வரைக்கும். அதுக்கு பிறகு ருக்குனுல் யமானுக்கு இங்கே அந்த பக்கம் திருப்பி வருகிற அந்த இடைவெளியில் மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் அப்படிங்கிற துவாவை ஒவ்வொரு தவாப்பையும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்த பிறகு மீண்டும் கையை இசாரா செய்ய வேண்டும். மீண்டும் அதே சொல்லுவோம். 7 முறை தவம் செய்துவிட்டு அதுக்கு பிறகு அங்கே 2 ரக்காத்து எங்கே இடம் இருக்குதோ அங்கே 2 ரக்காத்து தொழணும். முதல் ரக்காத்தில் வந்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதணும். 2வது ரக்காத்தில் குல் அல்லாஹ் ஓதணும். சலாம் கொடுத்து விட்டு ஜம்சம் தண்ணீர் உடனே குடிக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம இந்த வேற எந்த விஷயமும் கிடையாது. எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் கொண்ட புத்தகங்கள் பல டிராவல்ஸ்காரன் வச்சு இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் சுட்டுட்டு இருக்கலாம். அங்கேயும் வந்து புக் வச்சு படிக்கிறாங்கலாம் உண்டு. கோரசாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருப்பேன். ஒருத்தர் வந்து கைடு வந்து படிச்சுட்டு இருப்போம், கோரஸை கத்திக்கிட்டே இருப்போம். எதுவுமே எங்கேயுமே அதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே சொல்ல மிகவும் அமைதியாக எப்படி தொழுகை நிற்கிறோமோ அது மாதிரி தவம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பேச்சே பேசுறது கிடையாது. அந்த அளவுக்கு துல்லியமான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு விசாரணை நாடினான் என்று சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம சென்று வருவதற்கான விஷயங்கள் உள்ள இருக்குது. அப்போ எந்த விஷயத்தை நாம் பேசினாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் அதற்கு ஆதாரமாக அல்லாஹ்வும் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணி வச்சுக்கணும் மனசுக்குள்ள. அந்த அடிப்படையில் தான் இபாதத்து இருக்கணும். எந்த இபாதத்தும் கஷ்டமான இபாதத்தாக அல்லாஹ்வும் ஒருவர் நமக்கு சொல்லி காட்டல. அது ஈஸியாக இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் கஷ்டமாகி மக்கள் வைத்திருக்கிறார்கள். அது பெரிய விஷயம் போல காட்டி இருக்கிறார்கள். நாங்கள் கூட்டு போனால் தான் உண்டுங்கிற மாதிரி டிராவல்ஸ்காரன் வச்சிருக்கிறோம். போட்டு விட்டு போட்டுருக்காங்க. வைக்கப்பட்டார் என்னமோ கத்திரிக்காய் கீரை மாதிரி போடுறாங்க இல்லையா? எங்களுக்கு வந்தீங்கன்னா எத்தனை லட்சம், அங்கே போனீங்கன்னா எத்தனை லட்சம், பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஐஃபையாக கொடுக்க போகிறேன், நம்ம நாட்டு உணவு தர போகிறேன். இதெல்லாம் அவங்க விளம்பரம். இது இப்படியே பழக்கி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டே பழக்கி வச்சாங்க. இதை பற்றி ஒரு பங்களாதேஷில் பேசினார் ரொம்ப அவசரமாக. பங்களாதேஷ் ஒரு அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் எல்லாமே வியாபாரம் பண்ணுறான், வியாபாரத்தெல்லாம் வாங்கிட்டான்னு சொல்லி பேசும்போது அவனை திட்டு கட்டுறதாங்க நம்ம பார்க்குறோம். இது அவனுக்கு காரணம் என்ன? அவன் மிகப்பெரிய ஒரு வியாபாரம் வாங்கி வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் வந்து பல இடங்கள் அடிக்கிறான் பிரச்சனைக்கு. இதையெல்லாம் ஈஸியாக இந்த சொல்ல போன காபா என்பது நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. காபா என்பது உலகத்தில் வர நம்பிக்கைக்குரிய
எல்லாருக்கும் சொல்றாரு. குரான் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தா நம்ம விளக்குது. காபா என்பது என்னது உடல் நாசம் நல்லா பேசுறாங்க. காபா பற்றி பேசும்போது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸுக்கு போகும்போது யாராலும் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களோ எல்லாம் குழந்தைகளாக சொந்தமானது. விவாதம் செய்துக்கு முழு உரிமை இருக்குது. அவன் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பிடிச்சி வச்சுட்டு இவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிராவல்ஸ் வைக்க விட்டு அங்கே ஏஜென்சி வச்சு அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டருக்கில் வந்து இவங்களே தான் போக முடியாத மாதிரி வச்சு விட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறான். இதற்கெல்லாம் புராண ஆதரவு கட்ட முடியாது. பல விஷயங்கள் புராண அதிசுக்கு முரண்பட்டு தான் அவர் இருக்கிறார்கள். அதனால் இதுவே சம்பாதிக்கிறார்கள். அதற்கு தான் ஒன்று மொத்தம்லாம் அடிச்சுட்டு வந்துருக்காங்க. வேற காரணம் இல்லை. வேறு மற்றவர்களில் பேசுகிறோம். என்ன காரணத்தினால இந்த உலகத்தில் இந்த ஒரு சண்டை வருகிறது, எந்த பேசிக் விஷயத்தை மறந்து விட்டு ஆட்சி செய்கிறார்கள், அதெல்லாம் பார்த்துட்டோம்னாக்கா விளங்கிவிடுறவர்களுக்கு இது வந்து அல்லாவுடைய ஏற்பாடுதான் என்பது நமக்கு விளக்கம். நிறைய புராணத்தில் வசனங்கள் அது சம்பந்தமாக இருக்கிறது. சார்ந்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சார்ந்தா தெரிந்து கொண்ட விஷயங்களை செயல்படுத்துவதற்கும் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அனைவருக்கும் அருள் வாய்ப்பானாங்க. பார்க்கறதா சிறப்பு ربك انك اشهد ان لا اله الا